இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பச்சை புளி சட்னி தான். அதுக்கு என்னதெல்லாம் தேவைன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறம் புளி, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா, உப்பு. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் புளி, அப்புறம் மிளகாயை காம்பெடுத்து நம்ம அதை போட்டுடலாம். அப்புறமா உப்பு, இவ்வளோத்தையும் மிக்சியில் ஒன்றா போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு இப்படி விழுதாக வந்ததுக்கு பிறகு கடாயில் ஒரு எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டு தாளித்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தாளிக்காமல் இருந்தாலும் அழகாக தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் தாளித்தா தான் சட்னின்னு ஒத்துக்கிடுவாங்க. அதனால் நம்ம தாளித்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது தோசைக்கு அப்புறம் சாதத்துக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு நம்ம நைட்டுங்கிறதுனால தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு தோசை ரெடியானதும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு வெந்த உடனே எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பச்சை புளி சட்னியை வச்சு சாப்பிடலாம். இப்படி சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.